நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க பல விஷயங்களுக்கு நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். யாராவது சொல்லுவாங்க, நான் எதையோ நினைக்கிறேன் அது நடந்துருச்சு அப்படின்னு. இது எதனாலனா நம்மளை சுத்தி இருக்க பிரபஞ்சம் நம்மளோட எண்ணங்களோட ஆழத்திலிருந்து தான் உருவாகுது. நம்ம மனசுல உருவாகிற எண்ணங்களும் அதை பத்தின உணர்வுகளும் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை அனுப்புது. அந்த அதிர்வுகளுக்கு இணையான விஷயங்கள் நம்ம கிட்ட ஈர்க்கப்படுது. அந்த ஆள் மனசுல என்ன இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கான காரணமே இந்த ஈர்ப்பு விதி தான். நம்ம சிந்தனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை முழு நம்பிக்கையோட நேர்மறையா மாத்தினா நம்ம வாழ்க்கைய நம்ம சொந்த விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளால நிச்சயமா மாத்த முடியும். இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளை சூழ்ந்திருக்க இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது எப்படி வேலை செய்யுது, நம்ம மனசுல எழக்கூடிய எண்ணங்கள் எப்படி பிரபஞ்சத்துக்கு தகவலா அனுப்பப்படுது, இதுக்கான அடிப்படையான அறிவியல் உண்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஈர்ப்பு விதிக்கு பின்னாடி நிறைய அறிவியல் இருக்கு. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சுத்தியுள்ள பிரபஞ்சம் ஈர்க்குது. இது நேர்மறையா இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்மறையா இருந்தா பிரச்சனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல தான் அதை முதல்ல உருவாக்குறோம். அது நம்ம எண்ணங்களா மாறுது, உணர்வுகளா மாறுது, அதுக்கப்புறம் அது அதிர்வுகளா உருவாகி பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுது. இதே அதிர்வுகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது நம்மளை தேடி வர ஆரம்பிக்குது. இதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம ஈர்ப்போம். இதுதான் உண்மை. இதை நம்ம தினசரி உணர்ந்தா, தினசரி ஞாபகம் வச்சிருந்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கைய நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியும். வாழ்க்கைங்கிறது நம்மளை நடத்துறது இல்லை, நம்மளோட எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை நடத்துது. இதை நம்ம ஒவ்வொருத்தங்களும் செயல்படுறதுக்கு நம்பிக்கையோ மதமோ பிறவியோ இது எதுவா இருந்தாலும் அது பொருட்டே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதை நிச்சயமா ஈர்க்க முடியும். ஈர்ப்பு விதியோட அறிவியல் அடிப்படை. நம்ம நினைப்புகளுக்கும் உணர்வுகளுக்கும் தனி சக்தி இருக்கு. நம்ம மனசுல நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்துக்கு அதிர்வுகளா அனுப்பப்படுது. அந்த அதிர்வுகள் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்குது. ஒரு ரேடியோ மாதிரி தான். நம்ம எந்த மாதிரி பேசுறோமோ, எந்த மாதிரியான அலைவரிசைகளை நம்ம தூண்டுறோமோ அதே மாதிரி நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மனசுல நம்மளை அறியாமலே சில ஆழமான எண்ணங்களும் சில ஆழமான நம்பிக்கைகளும் உருவாகுது. நம்மளோட ஆழமான எண்ணங்களை மாத்தினா வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளை நம்மளால மாற்ற முடியும். அதனால நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஈர்ப்பு விதி எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான அடிப்படையான அறிவியல் உண்மை. சரி, இந்த ஈர்ப்பு விதியை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதலாவது கேட்குதல். தெளிவான எண்ணங்களும் குறிப்பிட்ட விருப்பங்கள் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு சரியான தகவலை அனுப்பும். எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு பொதுவாக கேட்காம, எனக்கு எந்த மாதிரி வேலை வேணும், எவ்வளோ சம்பளத்துக்கு வேணும், எத்தனை நாட்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு துல்லியமாக சொன்னால் துல்லியமான அதிர்வுகளை நம்மளால இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்ப முடியும். அடுத்ததா நம்புதல். நம்ம விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்பின பிறகு அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கான அதிர்வுகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், எதிர்மறையான சக்திகள் மேலோங்க ஆரம்பிக்கும். இதனாலேயே பிரபஞ்சம் அதை திணிக்கிறதா உணர்ந்து நிகழ்வுகளை தடை செய்யும். ஸோ இதனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை உறுதியா நம்ம நம்பணும். அப்படி நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கை உண்மையாகும். அடுத்ததா 3வது பெறுதல். விருப்பத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும்போது அதை திறந்த வண்ணமா நம்ம வச்சிருக்கணும். நம்மள பல பேர் விருப்பத்தை கேட்டுட்டு அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு முழுமையே இல்லாம இருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாம இருக்கவே கூடாது. ஸோ எப்பவுமே நம்ம நினைச்ச விஷயம் நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட அதை எதிர்பார்க்கறதை விட்டுட்டு அது நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசை திறந்து வைக்கணும். சரி, இந்த 3 கட்டங்களும் சரியா இருந்தா நம்ம விருப்பங்களை பிரபஞ்சம் துல்லியமா இருக்கும். இதுதான் ஈர்ப்பு விதியோட செயல்முறை. ஈர்ப்பு விதியை தினசரி நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த 3 முக்கியமான முறைகளும் இருக்கு. அதுல முதலாவது பார்வை பலகை. நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் விரும்புறோமோ அதை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சிருக்கணும். விருப்பமான வீடு, காரு, வேலை, வாழ்க்கை துணை இப்படின்னு இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களையோ வார்த்தைகளையோ நம்ம பார்வையில அதிகரிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்ணால பார்க்கும்போது அது அதிர்வுகளா பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும். ஸோ தினசரி இந்த விஷன் போர்டை நம்ம பார்க்கும்போது நம்மளோட நம்பிக்கை உறுதியாகும். அடுத்து 2வது உறுதியான உறுதிமொழிகள். நம்ம எதிர்பார்ப்புகளை தினமும் உறுதியான வார்த்தைகளா இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன், நான் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றேன், நான் நல்ல நேர்மறையான மனிதர்களால் சூழ்ந்திருக்கிறேன். இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி உண்மையாவே அதை மாத்துறதுக்கு நம்ம மனசு முயற்சி பண்ணும். நம்ம எண்ணங்களை ஆழமா பதிய வைக்கும் போது அது உண்மையா நம்ம வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து 3வது கற்பனை செய்தல்.
நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையை நம்ம மனசுல கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கைக்கு விருப்பமான வேலை, குடும்பம், பணம் இது எல்லாமே நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற உணர்வோட தினமும் ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த 3 நுட்பங்களையும் தினசரி நடைமுறை செஞ்சா பிரபஞ்சம் நம்ம விருப்பங்களை நிச்சயமா ஈர்க்கும். சரி, இதுல நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள் என்ன? ஈர்ப்பு விதியை சரியா செயல்படுத்த முடியாததுக்கான முக்கியமான காரணமே சந்தேகம் தான். நம்ம விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்புறோம், ஆனாலுமே அது நிச்சயமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அதிர்வுகள் தடைபட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சந்தேகம் வந்த உடனே பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்பக்கூடிய தகவல் குழப்பமா மாறிடும். ஸோ எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க நினைக்கணும். என்னால முடியுமா அப்படிங்கிறதுக்கு பதிலா இது நிச்சயமா என்னால முடியும் அப்படின்னு நம்பணும். வெறும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசுல முழுமையா நிரப்ப முடியும். ஸோ இந்த ஈர்ப்பு விதியை சரியா செயல்படுத்த நம்ம நம்பிக்கையை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழல்லையும் நம்ம மன உறுதியை கைவிட்டுறவே கூடாது. சந்தேகங்கள் வரத்தான் செய்யும், ஆனா அதை நம்ம கவனிக்காம நிச்சயமா இது நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற மன உறுதியோட இருக்கணும். தனிப்பட்ட அனுபவங்கள் மூலமா நம்ம அதை உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த சின்ன சின்ன சாதனைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம நினைச்சதெல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல ஆழமா பதிய ஆரம்பிக்கணும். இதன் மூலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இதன் மூலமா நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளால உருவாக்க முடியும். இதன் மூலமா நம்ம வாழ்க்கை நிச்சயமா நம்ம விருப்பப்படி மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, டைரெக்டாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.